Hi friends, நம்ம பார்க்க போகிறது வந்து பேசிக் ஃபிசிக்ஸை பற்றி பார்க்குறோம். பேசிக் ஃபிசிக்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீடு, வெலாசிட்டி, ஆக்சலேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு நல்லது. அது நமக்கு யூஸ் ஆகும், எப்பப்போ யூஸ் ஆகும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் அப்படின்னா மெஷரிங் லென்த்து. இப்போ நம்ம ஒரு பர்சன் இருக்கார், அவர் எந்த டேரக்ஷன்லாம் போகிறாரு, அந்த டேரக்ஷனுடைய அவர் போகிற இதுவை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும்னா அது மெஷர்மெண்ட் பண்ணுறது டிஸ்டன்ஸ். அது வந்து எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஒரு பர்சன் இருக்காரு, ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும் தான் போகிறார், இங்கேருந்து அங்கே போகிறாரு, அந்த டிஸ்டன்ஸை மட்டும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை மட்டும் மெஷர் பண்ணுறது டிஸ்பிளேஸ்மெண்ட். அது வந்து அதோட யூனிட்டை வந்து மீட்டர் தான். ஸ்பீடு அப்படின்னா இப்போ நம்ம காரில் போகிறோம், அந்த காரில் போகிற ஒரு ஸ்பீடை நம்ம சொல்கிறது வந்து 60 km/h அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஸ்பீட். டிஸ்டன்ஸ் பை டைம், மீட்டர் பர் செகண்ட். வெலாசிட்டி இது வந்து ஸ்பீடு வந்து டேரக்ஷன், நம்ம டேரக்ஷன் மாறி மாறி போகிறது வந்து சொல்கிறது ஸ்பீடு. வெலாசிட்டி அப்படிங்கிறது ஒரே டைரக்ஷனாக போகிறது, ஒரே டைரக்ஷன் ஒரு ரெண்டுலேருந்து இன்னும் ரெண்டுக்கு போகிறது வந்து வெலாசிட்டி பார்த்தா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அதோட இது எஸ்ஐ யூனிட் மீட்டர் பர் செகண்ட் தான். வெலாசிட்டி வந்து மேக்னிட்யூட், டைரக்ஷன் ரெண்டுமே இருக்குது. ஆக்சலேஷன் அப்படின்னா இப்போ நம்ம காரில் வந்து 20 km/hலேருந்து 60 km/h நம்ம போகிறோம்னா, நம்ம ரைஸ் பண்ணோம்னா அதுதான் வந்து ஆக்சலேஷன். Acceleration is equal to velocity divided by time. The rate of change of velocity with respect to time, meter per second square. SI unit. Force அப்படின்னா ஒரு பலூன் இருக்குது, அந்த பலூன் ஊதியதுக்கு அப்புறம் நம்ம அழுத்தும் போது அதோட ஷேப் எல்லாமே மாறும். அந்த மாதிரி மாறுறது தான் அந்த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலேஷன். அதோட SI யூனிட் வந்து நியூட்டன். மாஸ் அப்படின்னா இப்போ இந்த பொருள் இருக்குது, இந்த பொருள் எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு மாஸ். அதை வந்து கேஜியில் சொல்லலாம். அதோட யூனிட் வந்து கேஜி. வெயிட் அப்படின்னா இப்போ இந்த பொருள் இருக்குது, இந்த பொருள் வந்து கிராவிட்டியால் இழுக்கப்பட்டதுன்னா, சென்டர் ஆஃப் கிராவிட்டியால் இழுக்கப்பட்டதுன்னா அது வந்து வெயிட்னு சொல்லலாம். அதுதான் வந்து W மாஸ் இன்ட்டு கிராவிட்டி, கேஜி. ஒர்க் அப்படின்னா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம ஒரு வேலை செய்கிறோம்னா, இப்போ ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நவுத்துறோம்னா ஒரே ஒரு டைரக்ஷன் நம்ம நவுத்துறோம், அதுதான் வந்து ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஜோல். பவர் அப்படின்னா பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைட் பை டைம். ஒர்க் டைம் இது வந்து வாட். நம்ம ஒரு ஒர்க்கை ஒரு டைமை கன்சிடர் பண்ணி நம்ம அந்த ஒர்க்கை செய்கிறோம்னா அதுதான் வந்து ஒர்க்கு, அதுதான் வந்து பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைட் பை டைம். இது வந்து வாட். அதோட SI யூனிட் வந்து வாட். எனர்ஜி அப்படின்னா இப்போ ஒரு ஹியூமன் இருக்காரு, அவர் சாப்பிட்ற சாப்பாடு தான் ஒரு எனர்ஜி. எதுக்கு அவர் சாப்பிட்றாருன்னா வேலை செய்கிறதுக்கு, அவருடைய டெய்லி லைஃப் வந்து ரன் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜி தான், அந்த எனர்ஜி சொல்கிறது தான் E = mv². அது வந்து ஜோல். அடுத்து நம்ம பார்க்க வந்து ப்ரெஷர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நம்ம லோடு கொடுக்கணும்னா அந்த லோடால் அந்த ஏரியா வந்து எவ்வளோ ப்ரெஷர் தாங்குது அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரெஷர். P = L/A, Nm². அதோட பாஸ்கல் கூட சொல்லணும். டென்சிட்டி அப்படின்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். டென்சிட்டின்றது வந்து ஒன்றும் கிடையாது, அடர்த்தியை தான் சொல்கிறோம். நம்ம இந்த இடம் வந்து எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது, எவ்வளோ அடர்த்தியான முடி இருக்குது, எவ்வளோ அடர்த்தியாக காடு இருக்குது, அந்த காடோட அடர்த்தியை பற்றி சொல்கிறது தான் டென்சிட்டி. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம், kg/m³. மொமெண்டம் அப்படின்னா மொமெண்டம் இஸ் ஈக்குவல் ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி, kg மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். kg மீட்டர் பர் செகண்ட். மொமெண்டம்னா ஒரு ட்ரக் இருக்குது, ஒரு ட்ரக்கு ஒரு லோடை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஒரு சைக்கிள் ஒரு லோடை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை சொல்கிறது தான் மொமெண்டம். மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஒரு டைம் டேக்கன் பை ஆசிலேஷன். அது ஒரு சர்க்கிள் ஒரு ஆசிலேஷன், ஒரு சர்க்கிளோ ஒரு ஆசிலேஷனோ நம்ம சொல்கிறது தான் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரீக்வன்சி மெஷர் பண்ணி தான் டைமு. அது வந்து நம்ம SI யூனிட் செகண்ட்ஸு, ஹவரு அந்த மாதிரி சொல்லலாம். டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து நம்ம ஒரு ராட் எடுத்து நம்ம ஹீட் பண்ணோம்னா அந்த ஹீட்டை மெஷர் பண்ணுறது வந்து டெம்பரேச்சர். அது நம்ம உடம்பு சரியில்லைன்னா அதை வந்து நம்ம உடம்போட ஹீட்டை மெஷர் பண்ணுறது டெம்பரேச்சர் தான். அது கெல்வின், அதோட SI யூனிட் கெல்வின், கேன்னு சொன்னால் டிகிரி செல்சியஸ் சொல்லலாம். வால்யூம்ன்றது வந்து ஒரு சர்ஃபேஸில் இருக்க ஸ்பேஸை மட்டுமே, அது உள்ளே இருக்க ஸ்பேஸை மட்டுமே நம்ம குறிப்பிட்டது வந்து வால்யூமு. அது வந்து L/B/H m³. ஏரியா அப்படின்றது வந்து சர்ஃபேஸோட ஏரியாவை மட்டும் நம்ம மெஷர் பண்ணுறது வந்து L/B m². ஹீட்டுன்றது வந்து நம்ம ஒரு ராட்டில் வந்து ஹீட் பண்ணோம், அந்த ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த இதுவை தான் ஹீட்டுன்னு சொல்கிறோம். ஹீட் இஸ் ஈக்குவல் டு
Q MC டெல்டா டி ஜே. டெல்டா டின்றது வந்து நம்ம சேஞ்ச் ஆகிற ஹீட் டெம்பரேச்சர் வந்து அதில் மென்ஷன் இருக்கும். அதோடைய யூனிட் வந்து ஜோல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.